இன்னைக்கு இயேசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையையும் நான் கேட்கிறேன். ஆனா உன்னோட வீட்டில் இருக்கிற ஒருத்தருடைய மனசும் அதை சுமந்துகிட்டு இருக்கு. அன்பானவர்களே, பைபிள்ல எபேசியர் அதிகாரம் 4:29 ரொம்ப அழகா சொல்லுது. உங்கள் வாயிலிருந்து தீய வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம், கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற நன்மையான வார்த்தையே வரட்டும். அதாவது நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மத்தவங்களை காயப்படுத்தாம குணப்படுத்துறதா இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. காலையில அவசரமா வேலைக்கு கிளம்பும் போது வீட்டுல சின்னதா ஒரு சண்டை வரும் இல்லையா? அந்த கோபத்துல நாம யோசிக்காம, உன்னால எனக்கு நிம்மதியே இல்லனா இனிமே என்கிட்ட பேசாத அப்படின்னு நம்ம மனைவி கிட்டயோ பிள்ளைங்க கிட்டயோ சொல்லிடுவோம். நமக்கு அது அந்த நிமிஷத்துல வந்த கோபமா இருக்கலாம். வண்டியில போகும்போதே நாம அதை மறந்துடுவோம். ஆனா அதை கேட்ட அவங்க மனசு அந்த நாள் முழுக்க அதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கும். சொல்ல போனா பல வருஷமா அந்த வார்த்தை அவங்க மனசுல ஒரு வடுவா தங்கிடும். ஒரு கண்ணாடி உடைஞ்சா கூட நாம அதை ஒட்டிடலாம். ஆனா அந்த விரிசல் எப்பவும் தெரியும். புரியுதா? அதே மாதிரிதான் நம்ம மனசும். காயப்படுத்தின வார்த்தைகளை ஒருத்தர் மன்னிச்சாலும் அதை மறக்கிறதுக்கு ரொம்ப காலமாகும். அதனாலதான் தேவன் நம்ம செயலை மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம வார்த்தைகளை மாத்த சொல்றாரு. இன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. நீங்க பேசுற ஒரே ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தருக்கு பெரிய நம்பிக்கையா மாறலாம், இல்ல ஒரு தீராத காயமா மாறலாம். உங்க வார்த்தைக்கு ஒரு உறவை உடைக்கவும் சக்தி இருக்கு. அதே உறவை உயிரோட காப்பாற்றவும் சக்தி இருக்கு. தேவன் உங்களை நேசிக்கிறாரு. அன்புள்ள இயேசப்பா, என் வார்த்தைகளை நீரே வழிநடத்துங்கள். காயப்படுத்தும் வார்த்தைகளுக்கு பதிலாக குணப்படுத்தும் வார்த்தைகளை பேசும் கிருபையை எனக்கு தாரும். என் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கானது என்று நீங்கள் நினைத்தால் ஆமேன் என்று காமெண்டில் சொல்லுங்கள். இந்த செய்தி உங்கள் குடும்பத்தில் யாராவது கேட்க வேண்டும் என்று தோன்றினால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு ஷேர் கூட ஒரு உடைந்த உறவை தேவன் மீட்டெடுக்க பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.